விசார் மெட்டல் சேலம் ஷோரூம்ல இருக்கோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா மெட்டல் பொருட்கள் சொன்னேன் இல்லையா? அதுல இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரத்துல உங்களுக்கு எண்டோலியம் அதாவது அலுமினியம் சொல்லுவோம் இல்லையா? அலுமினியத்துல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்களும் இருக்கு. ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள், விசில் வச்ச மாதிரி மல்டி பர்ப்பஸா இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடியதும் இருக்கு. அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இதுல ஸ்டார்ட்டிங் வித் வந்து ஒரு குட்டியான இட்லி பாத்திரம். ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி, இல்ல ஒரு பேச்சுலர் கிச்சனா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா இது வாங்கிக்கலாம். பாருங்களேன். ஸோ இதுல ஒரு 3, இதுல ஒரு 3 மொத்தமா 6 குழி இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம். ரொம்ப குட்டியா பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கு. ஸோ ஈவன் குழந்தைங்களுக்கு வச்சு தரணும் அப்படின்னா கூட நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரம் சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த சைஸ்ல இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். அதுக்கடுத்து இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பாத்திரம். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இங்க பாருங்களேன். ஸோ உள்ள வந்து உங்களுக்கு 3, 7 இருக்க மாதிரியான குழி இருக்கு உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இட்லி பாத்திரங்கள் உங்களுக்கு நம்மளுடைய விசார் மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது எண்டோலியம் அலுமினியம் சொல்லுவோம் இல்லையா? அலுமினியத்துல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள். இதுலயே பெருசு வேணும், பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நல்லா பெருசா இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம். பாருங்க, மொத்தம் உங்களுக்கு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டாண்ட் இருக்குது. ஆக்சுவலி நான் 2 இருக்குன்னு நினச்சேன். மொத்தம் 3 ஸ்டாண்ட் உங்களுக்கு வருது. நம்ம தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி 1, 2, மேலே 3. அதாவது கிட்டத்தட்ட ஒரே அடசலில் வந்து நம்ம ஒரு 20க்கு மேலே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 20 to 25 இருக்கக்கூடிய இட்லிஸ் நீங்கள் பண்ணலாம். நல்ல பெரிய பாத்திரம் பாருங்களேன். ஸோ நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு எண்டோலியமில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாக் மெட்டல்லையும் வந்து உங்களுக்கு இட்லி பாத்திரம்ஸ் இருக்குது. இது வந்து குக்கர் டைப் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து விசில் வரும் உங்களுக்கு. வெந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு விசில் வரும். 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது உள்ள பாருங்களேன், நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடியது. 1, 2, 3, 4, 5, 6 6 ஸ்டாண்டு உங்களுக்கு வருது. 6 ரேக் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டாண்டு நீங்கள் இட்லி மாவு பேட்டரை ஊற்றிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இதை மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்த உடனே வந்து விசில் வரும். இது வந்து விசில் இருக்கக்கூடிய இட்லி மேக்கர். ஸோ இது இருக்குது. இதுலேயே சின்னது வேணும் அப்படின்னா இட்லி குக்கர் சொல்லுவோம் இதை. ஸோ இதுலேயே சின்னது வேணும் அப்படின்னா சின்னது இருக்குது, பெருசு வேணும் அப்படின்னா பெருசு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எண்டோலியமில் பாருங்களேன், கிட்டத்தட்ட நல்லா பெருசாக இருக்கக்கூடியது. இது பாருங்கள், இது வந்து இந்த இட்லி கடைலாம் வச்சுருக்காங்க இல்லையா? அதாவது ரோட் சைடில் இருக்கக்கூடிய இட்லி கடை நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இட்லி பாத்திரம் பெரிய சைஸ் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பாருங்கள், மொத்தம் 3 ரேக் இருக்க மாதிரி 3 ஸ்டெப் உங்களுக்கு இருக்குது. 1, 2 and 3. ஸோ இந்த இட்லி பாத்திரம் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் பெருசாக வேணும், இன்னும் பெரிய கடையாக இருக்குது, ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் இட்லி பண்ணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பெரிய சைஸ் பாருங்களேன், இந்த மாதிரியான இட்லி பாத்திரங்கள். ஸோ இந்த சைஸில் வேணும்னாலும் இந்த டைப் இருக்குது. இன்னொன்று வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேக்கில் நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியானது. ஸோ எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டு வரும். இதில் நீங்கள் ஸ்டாண்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இட்லிஸ்க்காக இந்த டைப்பும் இருக்குது. 2 டைப்லேயுமே உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் கமர்ஷியலுக்கு. ஸோ இது நீங்கள் வீடுகளுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற டைப்பில் இருக்குது. இதெல்லாமே எண்டோலியம் உங்களுக்கு. எண்டோலியம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு மல்டி டைப்பில் வரும். இது என்னன்னா, இதை நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது உங்களுக்கு கடாய் மாதிரி. நார்மலாக நீங்கள் ரெகுலராக வந்து ஏதாவது குழம்பு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடாயை மட்டும் வச்சு நீங்கள் கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இட்லி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் இட்லி வச்சுக்கலாம். ஸோ இது பாருங்களேன், 1, 2, 3, 4 மொத்தம் 8 இட்லி வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஏதாவது வேக வைக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறோம், ஒரு மோமோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சு இதில் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி பர்பஸ். இந்த மாதிரி இது நம்ம நிறைய வந்து நான்ஸ்டிக்கில் பார்த்துருப்போம், பிளாக் மெட்டலில், ட்ரைப்ளையில், ஸ்டெயின்லெஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எண்டோலியம்லேயும் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இருக்கக்கூடிய பாத்திரம் வருது உங்களுக்கு. இது வந்து 3 நீங்கள் ஒரே டைமில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கடாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்களேன். ஸோ நிறைய அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி ராக்கெட்லேயே வந்து இந்த பேஸில் உங்களுக்கு இதில் நீங்கள் இந்த பாத்திரத்தில் தனியாக சமைச்சிக்கலாம். சமைக்கும்போது
இட்லி பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இட்லி பேட்டர் நீங்கள் ஊற்றி இட்லி ஈஸியாக மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எண்டோலியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள் பார்க்க போறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டீமர் பார்ட் வரும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ஸுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சின்னதாக இருக்கக்கூடியது காட்டுறேன். அதாவது ஒரு பேச்சுலர் கிச்சனாக இருக்கிறவங்க அதுவுமே பாருங்களேன், இட்லி மட்டும் இல்லை இடியாப்ப பிளேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட்லி வேணால் நீங்கள் இட்லி வச்சுக்கலாம். இடியாப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இடியாப்பம் நீங்கள் பிளேட்டை மாற்றி வச்சு நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எண்டோலியம் மாடல்லே வரக்கூடிய ஆனால் ஸ்டெயின்லெஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 பக்கமும் ஹேண்டில் இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே இட்லி பாட்டில் இருக்கக்கூடிய டைப்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து நாட் ஒன்லி இட்லி பாட் மட்டும் பாருங்களேன். ஸோ இது நீங்கள் மினி இட்லி வச்சுக்கலாம், அதே மாதிரி இடியாப்பம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட் நீங்கள் எடுக்கும்போது எல்லாமே மல்டி பர்பஸாக உங்களுக்கு வரும். இட்லி வேணும் அப்படின்னா இட்லிக்கான இந்த மாதிரி இந்த இட்லி பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் செய்யும்போது நீங்கள் இடியாப்பம் பிளேட்டு இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறீங்கன்னா இது வச்சுக்கலாம். அதே மாதிரி மினி இட்லி பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மல்டி பர்பஸாக இருக்கும். அதே ஒரே டைமில் வந்து ஒரே பாத்திரத்தை வச்சு நீங்கள் ஒரு 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் வந்து பண்ண முடியும். அதே உங்களுக்கு வந்து குக்கர் இட்லி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ வந்து உங்களுக்கு இட்லி குக்கர் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டெயின்லெஸ்ஸு நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு விசில் வருது. இது ஒரு பாட் டைப்பில் இருக்குது. இங்கே மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்குறதுக்காக ஸோ இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா டெப்த்தாக இருக்கக்கூடிய ஒரு பாட். நீங்கள் தனியாக இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டில் நீங்கள் ஏதாவது சமைக்கிறீங்கன்னா சமைச்சிக்கலாம். ஈவன் ஒரு பிரியாணி செய்யறதுனா கூட சமைச்சிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா அகலமான ஒரு பாட்டு, டெப்த்தான ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இடியாப்பம் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறது இல்லை ஒரு மோமோஸ் பண்ணுறது அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இட்லி பண்ணணும் அப்படின்னா இட்லிக்கு தனியாக வந்து உங்களுக்கு ரேக் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேட்டரை ஊற்றிட்டு உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வெந்ததுமே இதில் விசில் வரும். இந்த மாதிரி குக்கர் இட்லியும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பாட்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இங்கே பாருங்களேன். ஸோ இதுவுமே இட்லி பாட்டு இல்லைங்களா? இது பாருங்களேன், இன்னொரு டிஃப்ரெண்ட்டான இட்லி பாட்டு. அதாவது உங்களுக்கு அகலம் கம்மி, நல்லா டெப்த்தாக இருக்கக்கூடியது. ஸோ இது தட்டு இட்லிக்கானது பாருங்களேன். இது வந்து உள்ளே வந்து தட்டு இட்லிக்காக பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது தட்டு இட்லிலாம் வாங்கணும் அப்படின்னா கடையில் தான் வாங்க முடியும், ஹோட்டலில் தான் போகணுன்ட்டு இருந்துச்சு. இது உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸு. இதில் நீங்கள் தனியாக சமைச்சிக்கலாம். அதே மாதிரி இட்லி செய்யும்போது தட்டு இட்லி செய்யும்போது இது நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 பக்கமும் ஹேண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாக வரும். அதுவே வந்து உங்களுக்கு இந்த பானை டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்களேன். ஸோ நம்ம இந்த மீன் குழம்பு வைக்கிற பானை சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடிய இதுவும் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு மல்டி பர்பஸ். இட்லி ஸ்டாண்ட் இருக்குது, மினி இட்லிக்கான ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்குது, நான்ஸ்டிக்கில் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன் ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடியது. ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள். ஸோ உங்களுக்கு விசில் வர மாதிரி ஸ்டெயின்லெஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸில் வந்து காப்பர் கோட் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு காப்பர் கோட்டிங் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்களும் அவைலபிளாக இருக்குது. ஸோ விசில் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் விசில் வச்ச மாதிரி இருக்குது. இதே வந்து உங்களுக்கு கடாய் மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து கடாய் மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை அன்வீல் பண்ணி காட்டுறேன். க்ளோசிங் லிட்டோட கொடுத்துருக்காங்க. மினி இட்லிஸ் வேணும்னா மினி இட்லிஸ்க்கான பிளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நார்மல் இட்லி ரெகுலர் இட்லி வேணும் அப்படின்னா ரெகுலர் இட்லிக்கான பிளேட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்களேன். ஸோ நல்லா டெப்த்தாக இருக்குது, பிராண்டடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடாயில் குழம்பு எதுனாலும் சரி, குழம்பு வைக்கிற மாதிரினா தாராளமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இட்லி செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணி இட்லி பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டு நல்லா வந்து ஹீட்டு நம்ம கையில் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸாக இருக்கக்கூடியது. அதாவது இதில் நீங்கள் 3 ஒர்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா மினி இட்லிஸ், அதே மாதிரி ரெகுலர் இட்லி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இருக்கக்கூடிய இட்லி மேக்கர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணக்கூடிய இட்லி ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து இட்லி பாத்திரங்களாக பார்த்தீங்க.
இது இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட்டாக இட்லி ஸ்டாண்டு மட்டும் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். விசார் மெட்டல்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, இண்டோலியமில் கொடுத்துருக்காங்க, கடாய் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விசிலோட வர மாதிரியான இட்லி பாத்திரங்களும் இருக்குது. அதாவது குக்கர் இட்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனியாக தட்டு இட்லிக்காக இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. கமர்ஷியலுக்கு வேணும் பெரிய சைஸில் அப்படின்னா இருக்குது. அந்த பானை மாதிரி இருக்கக்கூடிய இட்லி வேணும் அப்படின்னா, அந்த ஏடு இட்லி சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ரேக் டைப்பில் இருக்கக்கூடிய இட்லி ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்தராக ஷிப்பிங்கு அதே மாதிரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.